வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் அண்ட் பிளாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை கொழுக்கட்டை, அதாவது சுட சுட பனவர கொழுக்கட்டை எப்படி அவிக்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னன்னா, பச்சரிசி 1 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். 1 கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ அச்சு வெல்லம் போட்டால் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு முறி தேங்காய் திருவி வச்சிருக்கோம். இப்போ கொழுக்கட்டை 1 கிலோ அரிசியை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். அந்த ஊற வைக்க முன்னால ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா கழுவிடுவோம். அதாவது நம்ம ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கோம். இது ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா கழுவிடுவோம். கழுவுனா தான் தூசி எதுவும் இருக்காது. நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை தூர எடுத்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். A few moments later. இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு பாருங்க. இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா ஒரு சலிப்பில் எடுத்துக்கிடுவோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டு இதை நம்ம ஒரு மணி நேரம் ஒரு வெள்ளை துணியில் காய வைக்கணும். இணலில் நல்லா இப்படி விரித்து விட்டோம்னா நல்லா லேசாக இந்த ஈரம் எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் இடிச்சிக்கலாம். இப்போ அரிசியை நம்ம நல்லா விரித்து போட்டாச்சு. ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம். கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு ஓலையை ஒரு சின்ன பனைமரத்துலேருந்து வெட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். பனை ஓலை நம்ம இந்த சைஸில் வெட்டி எடுத்துருக்கோம். ஒரு கொழுக்கட்டை வைக்க மாதிரி இந்த சைஸில் வெட்டி எடுத்துருக்கோம். இப்போ அரிசி நல்லா உணர்ந்துட்டு இதை மிக்சியில் இடிச்சிக்கிடுவோம். இப்போ 1 கிலோ அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் 2 நேரமாக இடிச்சிக்கிடுவோம். இப்போ அரிசியை நல்லா மாவாக இடித்தாச்சு. அரை கிலோ அச்சு வெல்லம் எடுத்துருக்கோம். அதை நொறுக்கிடுவோம் முதல்ல. இப்போ 1 கிலோ பச்சரிசி மாவை நல்ல மாவாக திரிச்சு வச்சுருக்கோம். அரை கிலோ அச்சு வெல்லத்தை நல்லா பூவாக நொறுக்கி வச்சுருக்கோம். ஒரு முறி தேங்காய் நல்லா பொடிசாக திருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மாவை பிணைஞ்சிக்கிடுவோம். மாவு பிசைறதுக்கு அந்த தேங்காய் பூவை தட்டிக்கிடுவோம். இந்த நல்லா நொறுக்கி வச்சுருக்க அச்சு வெல்லத்தையும் அது பூ கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவைக்கு தகுந்தால கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும். நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. நிறையா தண்ணி ஊற்றினா கிளுன்னு ஆயிரும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அரை டம்ளர் தண்ணிக்கு நல்லா ஈரப்பதம் கொடுத்துட்டு இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அதாவது தண்ணி அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கூடாது. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக ஓலைக்கு தகுந்தால பிடிச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஒரு ஓலையில் எடுத்து வச்சு நம்ம கெட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ இட்லி கொப்பரையை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். தேவைக்கு தகுந்தால தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுவோம். கொழுக்கட்டை மாவை பனை ஓலையில் வச்சு நம்ம கட்டி வச்சாச்சு. இதை நம்ம இட்லி கொப்பரையில் எடுத்து வைப்போம். இப்போ வெந்நீர் சூடாகிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு கொழுக்கட்டையாக வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இதை இறக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ ஆவி பறக்க கொழுக்கட்டை சுட சுட ரெடி ஆகிட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது கொழுக்கட்டைக்கு எள்ளு வறுத்து போடலாம், சிறுபருப்பை வறுத்து போடலாம், தேங்காய் வறுத்து போடலாம், பொரியடலை போடலாம், ஏலக்காய் சுக்கு எல்லாம் போடலாம். ஆனால் நாங்கள் சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். என்னது தேங்காய் பூவை திருவி போட்டிருக்கோம். அதாவது ரேஷன் அரிசியை வச்சு ஒரு அரை கிலோ அச்சு வெல்லத்தை வச்சு ஒரு அரை முறை தேங்காய் போட்டு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.